விளையாண்டதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் படத்துக்கு போயிருக்காவ பாரு. பூமாரி, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம்ல. அம்மா அவளும் தானே நம்ம கூட சேர்ந்து பார்த்தாவ, அப்புறம் ஏன் மறுபடியும் போகணும்? நம்ம ஸ்கூலுக்கு போனதோட பாரு, இதான் சகனு மறுபடியும் போயாச்சு படத்தை பார்க்க. அங்க போய் நம்ம என்னக்கா செய்ய போறோம்? நம்ம தான் படத்தை பார்த்தாச்சுல. எங்க அம்மா அங்க போய் ஒரு பாப்கார்ன் கூட வாங்கி தர மாட்டா. உங்க அம்மா மட்டுமா? எல்லாரும் அப்படிதான். எங்க அம்மா கொண்டு விடுவா, போகும்போது என்னது சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போவா. எனக்கு இருக்க ஒரே ஆத்திரம், என்ன விட்டுட்டு எங்க அக்கா மட்டும் கூட்டிட்டு போயிருக்காளே. என்ன அக்கா மட்டும் இந்த வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருப்பா, அதான் அக்காவை கூட்டிட்டு போயிருக்காவ. இல்லன்னா மட்டும் இவளை கூட்டிட்டே போக மாட்டாவல்ல. நீ அந்த ஸ்கூலுக்கு வந்தா வீட்டுல இருந்துருக்க வேண்டியதானே, உன்னையும் சேர்ந்து கூட்டிட்டு போயிருப்பாவ. நேத்தே இதெல்லாம் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், ஏதாவது சாக்கு போக்க சொல்லி நானும் வீட்டுல உட்காந்துருப்பேன். நீ ஏன் இவ்வளவு விவரம்னா அவங்க அம்மா எவ்வளவு விவரமா இருப்பாவ. சரியில்ல, விடு விடு, பார்த்த படம் தானே. அதனால நானும் கேட்கேன், பார்த்த படத்துக்கு திருப்பியா போனாவ? அவளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சா? ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தவ தெரியுமா, இனிமே நேரம் கிடைச்சா நம்ம மறுபடியும் போய் பார்க்க போவோம்னு. அதெல்லாம் சரிதான், நல்ல வேலை சாவியை வச்சுட்டு போனாவ, இல்லன்னா நம்ம கதி அதோ கதிதான். அம்மா எப்பவும் சாவி இப்படிதானே வச்சுட்டு போவா, என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்ற? எங்க அம்மா இப்படிதான், எங்க வெளியே போனாலும் சரி அந்த ஜன்னல் கிட்ட சாவி வச்சுட்டு போயிருவா. ஏக்கா, இப்படி கல்லனுக்கு அவனுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க இப்படிதான் சாவி வச்சுட்டு அம்மா போறவனா என்னக்கா செய்வீங்க? அது சீக்ரெட் சியானா? அப்படியே தெரிஞ்சா மட்டும் திருட போன பாத்திர பண்டத்தை தான் திருட முடியும், வேற அங்க என்ன இருக்கு? இந்த படத்துக்கு போற பிளான நேத்தே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல போய் அடி வாங்குறதாவது மிச்சமா இருக்கும். என்ன அடின்னு நினைக்க, அதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. இப்படி நம்ம ஸ்கூல்ல அடி வாங்கி நோஞ்சு போய் வீட்டுக்கு வந்தா எங்க அக்கா ஒரு படத்துக்கு போயிருக்கலாம். அப்போ நம்ம அடி வாங்கினதெல்லாம் உனக்கு பிரச்சனையே இல்லை, உங்க அக்கா படத்துக்கு போனதுதான் உனக்கு பிரச்சனை. நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல அடி வாங்காம இருந்தோம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க அக்கா என்னை விட்டுட்டு தனியா படத்துக்கு போயிருக்கா பாரு, அதுதான் பிரச்சனை. கங்கா போயண்டி, ஏதாவது திங்கிறதுக்கு செஞ்சு எடுத்துட்டு வாயா. இந்த வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அப்படி ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாயா. போல லூசு பயல, நீங்க நல்லா சுகமா இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, நான் அங்க போய் அடுப்படியில வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னு போட்டுட்டு இருக்கணுமா? இதுக்குதான் அம்மா வேணும் வருது. அதுக்கு என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துருவாவ. ஏக்கா கண்ணாமூச்சி நல்லமக்கு, நானே கடுப்புல இருக்கேன், இதுக்கு கண்ணாமூச்சி விளாடணுமாம்ல. இன்னும் எவ்வளவு நேரமா உனக்கு விளாடணும்? ஏன் இப்ப நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், விளாடலாம்ல. கடுப்பட்டாத சோபி, எனக்கு எதுக்குடா இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சேன்னு இருக்கு. அப்படி சொல்லாதல அஜய், நம்ம ஸ்கூலுக்கு போலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறது? ஃப்ரெண்ட்ஸா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ல உனக்கு? 3 பேர் தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுல 2 பேர் நாங்க இங்க தான் இருக்கோம். அஜய் மெயினால மறந்துட்டியே, அந்த கிரகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாத. இன்னைக்கு நாங்க அடி வாங்குறதுக்கு முதல் ரீசனே அந்த கிரகம் தான். அப்படி என்ன ஆச்சு? இவனும் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டான்வே. நல்ல வேலை இவே கிளாஸ்ல என்ன போடல. ச்சே, அப்படி சொல்லாத கங்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே நீ மட்டும்தான் எங்க கிளாஸ்ல இல்ல தெரியுமா? நீ எங்க கூட கிளாஸ்ல இருந்துன்னு வச்சுக்கேன், ச்சே எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுவும் சரிதான், ஆனா இவன் அடிக்கிற கூத்தெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா. நீ வேணா நல்லா மெச்சிக்க பாரு, ஒரு நாள் உன்னை மாட்டி விட போறான்வே. ஒரு நாள் மாட்டி விட போறானுங்களா? எப்பவும் என்ன மாட்டி தான் விடுவான்வே, ஆனா இன்னைக்கு அவனை மாட்டிக்கிட்டான்வே. அப்படியா? ஆனா உனக்கு கோபமே வராதா அவன மேல? அதெல்லாம் வரும், ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. போதும் போதும் ஃபீல் பண்ணதெல்லாம். சரி எதுக்கு அடி வாங்கி அதை சொல்லுங்க. உனக்கு உன் பிரச்சனை, நான் சொல்றேனே. ஃபிளாஷ்பேக். ஏட்டி சொல்லு தொலை. அதான் ஃபிளாஷ்பேக்னு சொல்றோம்ல, எல்லாரும் மேல பாருங்க. என்ன டீ ஒண்ணுமே தெரியல? அதானே, கொஞ்சம் இரு. இல்ல மேல பாருங்க. எங்க ஃபிளாஷ்பேக்? டீச்சர் அடி வாங்குறத திரும்ப பார்த்து திரும்ப வலிக்கிறதுக்கா? பா, வா படத்துல எங்க காட்ட வேண்டாம், நீங்களே பாருங்க. இல்ல நீங்க தானே இல்ல ஹீரோ, நீங்களே பார்க்கலாம், எப்படில எங்களுக்கு தெரியும்? பாருங்களே அஜய், நீனு மேல பாருல. உன்னை வச்சுக்கிறேன்டி, நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். எருமையிலா பார்த்து தொலைங்க, எனக்கு கழுத்து வலிக்கு. சுவி பாருல. நான் பாக்கேன், நீ படத்தை காட்டு. சியானா செல்லம், படம் இந்த ஸ்கிரீன்ல ஓடுது, நீ வேற ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்க பாரு. நான் அடி வாங்குறத பாக்குறதுக்கு
என் தங்கச்சி முகத்துல என்ன சந்தோஷம். Flashback. இந்த ஸ்கூலுக்கு வரனாலே எரிச்சலா இருக்கு. என்ன நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னமா கனவு கண்டேன். எங்க அம்மா வந்து எழுப்பி விட்டாவ. அதுக்கு என்ன நீ இங்க என்ன தூங்க போற, அப்ப கனவு கண்டுக்க. அப்படியெல்லாம் நான் கிளாஸ்ல தூங்க மாட்டேனே, சும்மா கிண்டல் அடிக்காத. அப்படியே நான் தூங்கினாலும் அந்த எஸ்எஸ் பீரியட்ல தான் தூங்குவேன். அந்த டீச்சர் பாடம் நடத்துறதே நல்ல தூக்கம் அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. இருக்கும் சரியான போர் இந்த எஸ்எஸ் பீரியட். ஆனா எனக்கு எஸ்எஸ் பீரியட் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நீ தான் தூக்கத்தையே தூங்க வைப்பியே. உனக்கு ரொம்ப பிடிச்சா ஓகே தான், ஆனா அதுக்கு நீ இப்படி எல்லாம் சிரிக்காதானே. வா சிரிப்போட ஏன் சிரிப்பெல்லாம் நல்லதா இருக்குனே. ஆளை விடு சாமி, உன்கிட்ட யார் இப்ப பேச. நீ எனக்கு வயிறு குடமுடான்னு இருக்குல்ல. ஏய் வயிறு சரியில்லைன்னா போல பாத்ரூமுக்கு, இங்க நாத்தி விட்டுறாத. சும்மா இருல. அப்படி என்னெல்லாம் தின்னா. எங்க அப்பா நேத்து கடல் முட்டை பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரா. எங்க அக்கா எங்க தின்றாலும் நானே 3 பாக்கெட் தின்னுட்டேன்னா. அதுவும் அவ திங்க கூடாது, நானே அவசரமா தின்னம்ல. அது வயிற்று பரட்டி விட்டுட்டு. செம்ம ஐடியால. நீ டீச்சர்ட்ட போய் சொல்லு, டீச்சர் எனக்கு வயிறு சரியில்லை, நான் வீட்டுக்கு போட்டுமான்னு கேளுல. அப்படியே டீச்சர் எனக்கு தனியா போக முடியாது, நான் வேணா அஜய் கூட்டிட்டு போட்டுமான்னு கேளுல. நீ மட்டும் போகணும், நான் போவேன் கூட. ரெண்டு பேரும் இப்படிலாம் விடுவாவே. சரியில்ல, ஒன்னு மட்டும் விடுறானே வச்சுக்க. நீ எந்த ஊருக்கு போறா? அட ஆமா, நம்ம 2 பேருமே நம்ம ஊர்ல இல்லையோ. நீ வந்துட்டேன். இல்ல பரவாயில்ல, என்ன சொல்லி கூட்டிட்டு போ, நான் ஸ்கூல்ல இருந்தாலும் வெளியே போட்டும்ல. இல்லை, நான் ரொம்ப அவஸ்தையில இருக்கம்ல. உங்களுக்கு ஸ்கூலை விட்டு வெளியே போறதால இப்ப ரொம்ப முக்கியம். எஸ்எஸ் டீச்சர் வந்து இன்னைக்கு கேள்வி வேற கேட்பேன்னு சொன்னாவல. நான் படிக்கவே இல்லை, ப்ளீஸ்ல நீ எப்படியாவது வெளியே கூட்டு போல. நானே நினைச்சாலும் வீட்டுக்கு போக முடியாதுல. வீட்டுக்கு போறதுக்குள்ள நடுவுல எங்கேயாவது வயிறு கலக்கிருமோன்னு பயமா இருக்குல்ல. ஸ்கூல்ல வந்ததுல இருந்து நான் 5 வாட்டி போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா. இது காலையிலேயே இப்படி வயிறு வலிச்சிருக்க கூடாதா, ஸ்கூல்ல வந்துதான் வலிக்கணுமா. அடக்கிருக்கா, நீ அப்படியே இருந்தா ஆபீஸ் ரூம்ல போய் மாத்திரை கிட்ட கேட்டுட்டு வேண்டியதானே. ஆமா பாத்தியா. சரி ஆபீஸ் ரூம் வரைக்கும் கூட வரையால. இதுக்கு மட்டும் கூப்பிடு. சரி பரவாயில்ல, கிளாஸ் விட்டு போறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். வா. ஏய் மாத்திரை தின்னதுக்கு அப்புறம் டீச்சர்ட்ட போய், டீச்சர் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கிறக்கமா வருது, அது இதுன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லணும். சரியா? அதுக்கு டீச்சர் சரி பார்த்து போன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ டீச்சர் எனக்கு தனியாலாம் போய்விட முடியாது, ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணா அஜய் கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்கணும். நீங்க என்ன போயிட்டா அப்ப நான் தனியாவா இருக்கணும் ஸ்கூல்ல. மச்சான் நீ ஒரு இரும்பு மனிதன்டா. அந்த அடியெல்லாம் உனக்கு ஜுஜுவி செருப்பு பிஞ்சிரும். அங்க பாரு ரதி மூஞ்ச நல்ல உருன்னு இருக்கா பாரு. பாருல நீ. ஐயா ஆமா, ஏன் இந்த மூஞ்ச வெடிக்கிற மாதிரி வச்சிருக்கா. இந்த மூஞ்ச பார்த்தா இன்னும் நல்லா என் வயிறு முட்டுது. ரொம்ப பண்ணாத, அவ மூஞ்சிக்கு என்னல. ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங். குட் மார்னிங். பிள்ளைகளா எல்லா டீச்சரையும் பிரின்சிபல் சார் கூப்பிட்டுருக்காங்களாம். நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். லீடர் கிளாஸ் ரூம்ல ஒரு சத்தம் கூட கேட்க கூடாது, நல்லபடியா பாத்துக்கணும். சரியா? சரி டீச்சர், கவனம் இருக்கட்டு. சரி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்காதீனே. இன்னைக்கு கேள்வி கேட்பேன்னு சொன்னோம்ல, எடுத்து படிச்சுட்டு இருங்க. வந்த உடனே கேள்வி கேட்பேன், சொல்லாம மட்டும் இருங்க, தோலை உரிச்சிருவேன். கடவுளே, இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் பிரின்சிபல் சார் இவங்களெல்லாம் வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் கடவுளே ப்ளீஸ். ஐயோ பார்க்கவே டெரரால இருக்கவே இன்னைக்கு. இவ எதுக்கு போறா? ஏட்டி ரத்தி, நீ எதுக்கு போனா? லீடர் நான் தானே. டீச்சர் என்ன பார்த்து தான் சொல்லிட்டு போனாவ. டீச்சர் ஒன்னும் அப்படி சொல்லல, லீடரை தான் கிளாஸை பார்த்துக்க சொன்னாவ. ஒன்ன சொல்லல. லீடர்னா சுறுசுறுப்பா இருக்கணும். டீச்சர் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, நீ வர லேட் ஆக்குனே, அதனால தான் நான் வந்தேன். ஆமா இங்க என்ன ஓட்ட பந்தயமா வச்சிருக்காவே. வா வா எடுத்துக்கு வா, நான் பாத்துக்கிறேன் கிளாஸ் ரூமை. பூமாரி, இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டுமா கிளாஸ் ரூமை? ஏன் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ பா ப்ளீஸ். பூமாரி நான் பாத்துக்கிறேனே. என்னமோ தெரியல, இன்னைக்கு நான் தான் கிளாஸ் ரூமை பாத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா. பூமாரி அதான் ஆசையா இருக்குன்னு சொல்றால, இன்னைக்கு ஒரு நாள் விட. வா இன்னைக்கு கிளாஸ் அவ பாத்துக்கிட்டு. அதெல்லாம் முடியாது, பூமாரி தான் கிளாஸ் லீடர், அவ தான் கிளாஸை பாத்துப்பா. சுவி நீ உன் வாயை மூடு.
இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் அவ தனியா இங்க வந்து பாத்துக்கிற? பாவம்ல, நீனு கூட வா. கூட சேர்ந்து 2 பேரும் கிளாஸ் பாத்துக்கங்க. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இதான் வரேன். நீ பாப்பு மாதிரி பெருஸ்டே. நாங்க இந்த கிளாஸ் பாத்துக்கிறோம். புமாரி, நீ தான் என்னோட உயிர் நண்பி. நானும் ரதியும் சேர்ந்து கிளாஸ் ரூம் பாத்துக்கணும்னு எவ்வளவு நாள் எனக்கு ஆசை தெரியுமா? அதை நீ தான் நிறைவேற்றிருக்க. ஆசையா? என்ன ஆசை? இந்த கருமத்தை பார்த்தா கூட கொஞ்சம் வயிறு வலிக்கல. வாழையும் கூட. இதுக்கு பாத்ரூமே பெட்டர். வா போலாம். இதுக்கு மேல தாங்காதல. கைய விடல. ஜெகா எங்க ஓடுறா? டீச்சர் ரொம்ப அர்ஜென்ட், அப்புறமா பேசுறேன். சரி பாத்து போ. இங்க என்ன நடக்கு? டீச்சர் செவனேல அவன் கூட போயிட்டு இருந்தேன். இப்படி என்ன கைய பிடிச்சு இழுத்து மாட்ட விட்டானே. உங்களை என்ன சொன்னா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பூமாரி, இதான் கிளாஸ பாக்குற லட்சணமோ? டீச்சர் நான் எவ்வளவோ சொன்னேன். ரதி தான் இன்னைக்கு எனக்கு கிளாஸ் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு என்ன பார்க்கவே விட மாட்டேன்ட்டா. ஆசையா இருக்கா? டீச்சர் நீங்க கிளாஸ் பார்க்க சொன்னீங்கல்ல, நான் தான் உடனே வந்தேன். பார்க்கறதுக்கு இப்போ மாதிரி லேட் ஆக்குனா, அதான் நானே கிளாஸ் பார்த்துக்கலான்ட்டு நினைச்சேன். நினைச்சியா? நீயே லேடு இல்ல. நீ இந்த அதிக பிரசங்கி வேலை பார்க்காதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி டீச்சர், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி நீ போ, கீழே போ, இடத்துல போய் உட்காரு. சரி டீச்சர், தேங்க்யூ. ரதி கிளாஸை கவனிச்சுக்க வந்தா. நீங்க எதுக்கு வந்தீங்க சார்? ஒன்றும் இல்லை டீச்சர், ஜெகனுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிச்சிச்சுல, அதான் கூட வேலை பாத்ரூம் வரைக்கும் என்னை கூப்பிட்டேன். அவன் கூட போறதுக்கு தான் இங்க வந்தேன். போகும்போது தான் அந்த சுபி கையை பிடிச்சி இழுத்து இப்படி நிக்க வச்சிருக்கான் டீச்சர். நான் ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யலையா? சும்மா எல்லாம் உங்களை விட்டா நீங்களா சரிபட்டா வருவியே டீச்சர். அவன் தான் என் கையை பிடிச்சு வச்சிருக்கான் டீச்சர். நான் ஒண்ணுமே செய்யல. ஏன் டீச்சர் என்ன அடிக்க போறீங்க? சொல்றேன். என்ன ஒரே சத்தமா இருக்கு? நீ போ. டீச்சரை பார்த்து பேமெல்லாம் இருக்காது இந்த கருப்பு சேலையில. டீச்சர் நானும் ரதியும் யாரையும் பேச விடாம பார்த்துக்கணும்னு சொல்லிதான் இங்க வந்தோம். நீங்க அப்படிதானே சொல்லிட்டு போனீங்க, யாரையும் பேச விடாம பார்த்துக்கணும்னு. நான் உன்னையா பார்க்க சொன்னேன்? இல்ல, ரதிக்கு இன்னைக்கு லீடரா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஓ, அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றினீங்களோ? இல்ல டீச்சர், அது தனியா பார்த்துக்க முடியாதுல்ல, அதான் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான். நல்லா வாங்கு. அழகா கிளாஸ் விட்டு நான் வெளியே போயிருப்பேன். போறவனை பிடிச்சு வச்சு என்னையும் அடி வாங்க வச்சுட்டான். செத்தா சிவனாண்டி. முடிஞ்சு சியானா, படம் முடிஞ்சிட்டு. போய் அவளுக்காண்டியெல்லாம் இவ்வளோ அடி வாங்குறிய? அதுவும் அவன் மட்டும் அடி வாங்கினா வேணாதாக்கும், எங்களுக்கு சேட்டில் அடி வாங்க வைக்க. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ், கருமம் பிடிச்ச ஃபீலிங்ஸ். மக்களே, ஹாய் அண்ணே. ஹாய் அண்ணே, எல்லாரும் வந்துட்டீங்களோ? எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் மட்டும்தான் வேலையில இருந்து வந்திருக்கேன். வீடியோ பூட்டி கிடக்கு பூமாரி. அம்மா எங்க? அப்போ நீ படம் பார்க்க போறியா? படமா? என்ன படம்? அதான் அந்த பிளாஸ்ட். இல்ல நான் போல, நான் வேலைக்குலாம் போயிட்டு வரேன். உனக்கு யார் சொன்னா நான் படத்துக்கு போனேன்னு? இல்லனே, அம்மா எல்லாரும் போயிருக்காவல்ல, அப்ப நீனும் கூட போயிருப்பியோன்னு நினைச்சேன். என்ன திடீர்னு படத்துக்கு போயிருக்காவ? ஆமா, பத்தியா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எங்கிட்ட மட்டும் என்ன சொல்லவே செஞ்சிருந்தாவ. நீங்க ஆபீஸ் போயிருந்தீங்க, நாங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோம். இதுதான் சகுனவிய படத்துக்கு போயிட்டாவ. உங்களுக்கு எப்படி தெரியும் அவையில படத்துக்கு போயிருக்காவன்னு? நாங்க வீட்டுக்கு வந்தது யாரும் இல்லையா, நாங்க போன் பண்ணோம்ல, அப்பதான் தெரியும். அப்பதான் நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோம் சொன்னாவ. அப்படியா? யாரெல்லாம் போயிருக்காவ? எப்போ போலதான் அம்மா மார்கள், அப்போ அக்கா, அப்புறம் மீரா அக்கா எல்லாம் சேர்ந்தா போயிருக்காவ.
எப்போ வருவான்னு எது சொன்னாங்களா? ஃபோன் பண்ணாவ கிளம்பிட்டாவலாம், வந்துட்டு தான் இருக்காவலாம். நீங்க இருனே, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் செல்லும், நீங்க இங்க இருந்து விளையாடுங்க. என்ன நான் எனக்கு போய் நான் போட்டு குடிச்சுக்கிறேன், சரியா? அப்படியே எங்களுக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வானே. சரி சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அவ்வளவா அந்த படம் முடிச்சு போயிடுச்சு. இப்பதானே பாத்துட்டு வந்தோம், மறுபடியும் உடனே போய் பார்க்க போயிருக்காவே. பூமாரி காப்பியோட அந்த முறுக்கு அது இதுன்னு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லு. நீ எல்லாம் சொல்லவே வேண்டாம், எங்க அண்ணன் எடுத்துட்டு வருவான். ஏமா படம் சூப்பர்ல, ஏதோ புதுசா பார்த்த மாதிரி தான். சின்ன பொண்ணு, நம்ம தியேட்டருக்கு வரதே பெருசு, ஆனா 2 வாட்டி வந்த படம் இந்த படம் தான். என்ன சின்ன பொண்ணு? ஆமாக்கா, படத்தை பார்த்தோன்னே யாரையாவது போட்டு மிதிக்கணும் போலயே இருக்குக்கு. நீ எதுக்கு தள்ளியே நின்னுமக்கா? அத்து, இந்த தியேட்டர் பேரு கவனிச்சீங்களா? மீரா, எதுக்கு திரும்ப அப்படி தேட்டர் பேர் வச்சிருக்காங்க? எதுக்கு? நம்ம இப்போ இப்படி வெளியே தேட்டருக்கு வெளியே நின்று டைம் பாஸ் பண்றோம் தெரியுமா? ஆமா. அதே மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் நல்ல விவரமா சரி சரி வாங்க அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லா அறிவாளி பயல்களும் நம்ம உள்ளதாக்க இருக்கவே. அதாவது சரி சரி வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. என்ன சின்ன பொண்ணு? அது சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கே இருந்து டைம் பாஸ் பண்ணாம நடை கட்டுவோம்னு தெரியுது, அப்படிதானே? சரி சின்ன பொண்ணு, அப்ப பாய் சொல்லிடுவோமா? கண்டிப்பா 4 முடி. இன்னைக்கு வேற நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சும்மா கும்முன்னு இருக்கிய, கண்டிப்பா பாய் சொல்லி ஆகணும்ல. அதானே, உங்களுக்குலாம் அந்த குடுப்பனை இருக்கு, எனக்கு சின்ன பொண்ணுக்கு ராணிகாக்குல அந்த குடுப்பனே கிடையாது. போட்டதே தான் போட வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா மக்களே, கிளம்புவோம் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் நிக்கணும். சரி மக்களே, என் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என்ன இதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. என்ன அந்த பெல்லையும் தட்டிருங்கடே. மீரா ஹைப் அதிகம் பண்ணிருங்க. என்ன உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். பாய். Bye.